அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமோனிஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு ஊப்பியில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் திருக்குறள் கதையை பற்றி பேச வந்துள்ளேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களால் முடிந்தால் கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். சரி விடுங்கள், நானே சொல்லிவிடுகிறேன். ஆனால் அங்கே என்கிற ஊரில் சிவகொழுந்தும் அவருடைய குடும்பமும் வசித்து வந்தனர். இவருக்கு 2 பிள்ளைகள், மகாலட்சுமி, மதன். ஒரு நாள் சிவகொழுந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மதன் முந்திக் கொண்டு தான் கடல் கடந்து வாணிகம் செய்து செல்வத்தை ஈட விரும்புவதாக கூறினார். அவர் மகா உன்னுடைய ஆசை என்னம்மா என்று கேட்டார். அதற்கு மகா, அப்பா நான் கல்வி கற்க ஆசைப்படுகிறேன். அதை வைத்து எனக்கென நிரந்தர வேலை தேடிக் கொள்வேன் என்றால். மேலும் அவர், அப்பா, செல்வ பொருள் என்பது அழியக்கூடியது. கல்வியை நம்மிடமிருந்து எடுத்து செல்ல இயலாது என்றால். சரிதாம்மா, நீ சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும். அவர் மதனிடம், தம்பி நீயும் கல்வி கற்றுக்கொள்ளேன் என்று கூறினார். அதற்கு அவன், இல்லை செல்வத்தை விட ஒன்றும் பெரியதல்ல என்றான். அதோடு அந்த பேச்சை முடித்து விட்டனர். சிவகொழுந்து தன்னுடைய சொற்றுகளை விட்டு மகனுக்கும் மதனுக்கும் கொடுத்தார். மதன் தனக்கென ஒரு கப்பலை வாங்கி வணிகம் செய்ய துவங்கினான். மகா படிப்பு முடித்து அரசு ஆசிரியராக ஆகினார். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் புயல் வீசியதில் மதனுடைய கப்பல் முற்றிலும் சேதம் அடைந்தது. அதனால் அவனுக்கு நிறைய கடன் தொல்லை வந்தது. மேலும் அவனுக்கு நிறைய கடன் தொல்லை வந்தது. அதனால் அவன் தன்னுடைய சகோதரியின் உதவியை நாடினார். மகா அவளுக்கு உதவியும் செய்தார். அன்றுதான் அவள் கூறிய வார்த்தையை மறுபடியும் சொன்னாள். உனக்கு நினைவுகிறதா மதன்? நான் அன்று சொன்னேன் அல்லவா, செல்வம் அழியக்கூடியது, கல்வி ஒன்றே அழியாதது. இப்போ உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றாள். சரிதான் மகா, அன்றுதான் எனக்கு விளங்கவில்லை. அதனால் என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக மாறிவிட்டது. என்னை மன்னித்து விடு மகா என்று கூறினார். இதைதான் திருவள்ளுவர் கேடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறினார். விளக்கம்: ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியாகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல. நன்றி, வணக்கம்.